இசை எஸ்ஏ சூர்யாவினுடைய 10 வருட தவம் அப்படின்னு சொல்லிடலாம். 2004 வந்து வெளியே வர வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட் 2014 வந்திருக்குது. ஆனாலும் ஒரு பியூட்டி என்னென்னா, அந்த 10 வருட கேப் அப்படிங்கிறது வந்து தெரியாமையே இன்றைக்கும் எஸ்ஏ சூர்யாவை வந்து கொண்டாடுகிற ரசிகர்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து அவருக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு லக் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிராண்ட் வந்து இன்னும் அழியாமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அவர் வந்து அப்போ கொடுத்த விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ விஷனரியாக வந்து இருக்குது. சில பல கில்மாக்கள்லாம் இருக்க தான் செய்யும். பட் ஒரு படமாக பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஏ சூர்யாவுடைய ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே வந்து தனியாக தெரியும். இந்த படம் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு எனக்கு பட்டது என்னென்னா அந்த கேமரா ஒர்க்குங்க. சரி, கேமரா ஒர்க் வந்து எஸ்ஏ சூர்யா அவர்கள் வந்து அவர் கேமரா பண்ணல, சௌந்தரராஜன் அப்படிங்கிறது தான் கேமரா பண்ணியிருக்கார். அப்படின்னாலும் அந்த எக்ஸிக்யூஷனில் வந்து நிறையா வந்து எஸ்ஏ சூர்யாவுடைய பங்கு இருக்கிறத வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. ஏன்னா ஒரு இவ்வளோண்டு கூட வந்து கேமரா ஒர்க் வந்து பிசுறடிக்க மாட்டேது அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தினுடைய பியூட்டி. அது ஓப்பனிங் சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு அதே அளவுக்கு வந்து கேமரா ஒர்க்கிங் வந்து அது ரொம்ப சீம்லெஸ்ஸாக வந்து அது கூட வந்து எம்பெட் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஜித்தோ விஜயோ வந்து இந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடியிருந்தால், சூர்யாவோ டான்ஸ் ஆடியிருந்தால் அந்த பாட்டு அப்படிங்கிறது வந்து நீங்கள் இன்னும் 2 வருஷம் பேசுகிற அளவுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் டான்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம அவ்வளோ பர்ஃபெக்டாக நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ சூப்பராக வந்து எஸ்ஏ சூர்யா வந்து எடுத்திருந்தார். வாழ்த்துக்கள். அதே மாதிரி சின்ன சின்ன சீன்ஸும் சரி பார்த்தீங்கன்னா, எஸ்ஏ சூர்யா வந்து தங்கி இருக்கிற வீடு அப்படிங்கிறது வந்து ஒரு வருஷத்தில் வந்து ஒரு 300 படம் வந்து கோலிவுட்டில் எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 235 படம் வந்து அந்த வீட்டில் தான் எடுப்பாங்க. அப்படிங்கிறப்போ வந்து அந்த வீட்டில் கிட்டத்தட்ட காட்டாத மூளை கிடையாது, பண்ணாத சேஷ்டர்கள் கிடையாது கேமரா. இருந்தாலுமே எஸ்ஏ சூர்யா அவர்கள் அந்த வீட்டை காட்டும்போது வந்து அந்த வீடு வந்து புதுசாக தெரியுது. அதுதான் வந்து ஒரு கலைஞனுடைய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து இன்வால்மெண்ட்டோட வந்து கேமரா ஒர்க்லேயும் உள்ளே பூந்து வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். பாசிட்டிவ் இந்த படத்தினுடைய பாடல்கள் ஓரளவுக்கு பாடல்கள் வந்து பெருசாக எடுபட்டுச்சு அப்படின்னா விஷுவல்ஸோட ஓகே நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் பின்னணி இசை வந்து எப்படின்னா ரொம்ப கிளியராக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி சும்மா எனக்கு வந்து மியூசிக் தெரியும் அப்படின்னு வந்து யாருக்கும் ப்ரூவ் பண்ணாமல் அந்த சீனுக்கு என்ன தேவையோ அதை வந்து கொண்டு வந்திருக்கிற விதம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி எஸ்ஏ சூர்யா வந்து இசைக்கு அவர் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு வண்டை பற்றி சொல்லுவார், இந்த இசை எங்கேருந்து எடுத்த அப்படின்னு வந்து சத்யராஜ் கேட்பார். அப்போ வந்து சொல்லுவார், இது வண்டிலேருந்து வந்தது அப்படின்னு வந்து சொல்லுவார். அதாவது நாமெல்லாம் வந்து காசுக்கு வந்து காசை வாங்கிட்டு இசை பண்ணுறோம், ஆனால் அந்த வண்டு பாருங்கள் எதுவுமே வாங்காமல் வந்து இசை வந்து அங்கங்கே வேறு மாதிரி இசைகள் பாடிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அந்த டைலாக் ஆகட்டும். அதே மாதிரி வந்து பாம்பை பற்றி சொல்லுவார், மனுஷங்க தான் வந்து காசை வாங்கிட்டு வந்து ஒரு மனிதர்கள் பண்ணுறது வந்து பண்ணாமல் இருப்பாங்க, ஆனால் பாம்பெல்லாம் வந்து அப்படி இல்லை, காசு கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அது பண்ணுறது தான் பண்ணும் அப்படின்ட்டு ரொம்ப ப்ராக்டிக்கலான இந்த லைஃப்பை பற்றிய டைலாக்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எனக்கு தோணுச்சு. அதுக்கு வந்து நிச்சயமாக வந்து எஸ்ஏ சூர்யா அவர்களுக்கு வந்து ஒரு சல்யூட். படம் பூரா அந்த மாதிரி டைலாக்ஸு. அதே மாதிரி சத்யராஜ் சார் அவர்களுக்கு கொடுத்துருக்க டைலாக்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த வருடத்தில் அவருக்கு வந்து சிறந்த வில்லன் அப்படிங்கிற அவார்டு வந்து நிறைய தாட்டி வந்து பெற்றுத்தரும் அப்படிங்கிறது எனக்கு எந்த சந்தேகமே இல்லை. சும்மா ஊதி தெளியிருக்கார் மனுஷன். படம் ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஆனால் அவர் வர்ற சீனில் வந்து நாம் ஒரு செகண்டு கூட வந்து நம்ம போர் அடித்து போய் என்னவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வச்சுக்காத அளவுக்கு வந்து பேக்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து நமக்கு வந்து தந்திருக்காரு. அது எஸ்பெஷலாக வந்து கஞ்சா கருப்புக்கும் அவருக்குமான கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து ஒரு செந்தில் கவுண்டமணிக்கு அப்புறம் வந்து இந்த கெமிஸ்ட்ரி வந்து பார்க்கறது நேர்ந்தது. இவங்க 2 பேர்த்தையும் வந்து ஒரே ஃப்ரேமில் பார்த்தாலே வந்து இது ஏதோ ஒரு காமெடி வரப்போகுது அப்படிங்கிற அளவுக்கு வந்து சூப்பராக காமெடி பண்ணியிருக்காங்க. கஞ்சா கருப்பு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு மார்க்கெட் குறைவாகி இருக்கிற ஒரு கலைஞர், அதை உங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க சத்யராஜ். ஸோ அதங்காட்டிக்கு வந்து காஃபி கொண்டு வர சொல்லுவார். பார்த்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக நடந்து வந்து காஃபி டம்முன்னு வைப்பார். உடனே ஒரு அடியை போட்டு போடா போய் ஒழுங்காக வந்து திருப்பியும் பழையபடி நான் பழைய உச்சத்தில் இருந்தபோது எப்படி நீ காஃபி கொண்டு வருவியோ அதே மாதிரி கொண்டு வருங்கிறப்போ அந்த காஃபி கொண்டு வர விதம் அப்படிங்கிறது வந்து தேட்டரை வந்து குலுங்க சிரிக்க வைத்தது. அதெல்லாம் வந்து பலம். எஸ்ஏ சூர்யா அவர்களுக்கு வந்து மிக பெரிய பலம். அதே மாதிரி படத்தில் வருகிற கடைசி ஒரு 20 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு டேரிங் கிளைமேக்ஸ். இந்த மாதிரி வந்து இவ்வளோ லாங்காக இவ்வளோ நாள் கழித்து வருது, இவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறப்போ வந்து எந்த டைரக்டரும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா அப்படி எக்ஸப்ட் எஸ்ஏ சூர்யா. ஸோ அவர் மேல் இருக்கிற அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தின் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து பார்க்க முடிந்தது. அது ஓரளவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து ஆடியன்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ண வைத்துறார் அப்படிங்கிறது தான் வந்து எஸ்ஏ சூர்யாவினுடைய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அதே மாதிரி ஹீரோயின் அவங்களோட லிப்ஸிங்க்கு வந்து ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. எஸ் ஏ சூர்யாவோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். யாருக்கும் வந்து நீங்கள் வந்து எங்கே மார்ஸ்லேருந்து வந்து ஹீரோயினை பிடிச்சிட்டு வந்தீங்கனாலும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பொண்ணு மாதிரி பேச வச்சுருவார். நீலா ஞாபகம் இருக்கலாம், அந்த படத்தில் பேச வச்சார். அதே மாதிரி இந்த பொண்ணையும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து லிப்ஸிங் பண்ண வைத்து அந்த அழகு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஹீரோயின் பார்த்தா ரொம்ப ஓவர் அழகாக இருப்பாங்க, ஓவர் கிளாமராக இருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு காரணங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதான் வந்து எஸ் ஏ சூர்யாவினுடைய அந்த ஸ்க்ரீன் பிளேவினுடைய அழகு அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி கில்மா இல்லாமல் எஸ் ஏ சூர்யா படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஸோ எப்படா வரும் அப்படின்னு பார்க்குறப்ப டப்புன்னு நமக்கு முன்னாடியே வந்து அவர் 5 செகண்ட் அட்வான்ஸாக யோசித்து டப்புன்னு உள்ளே கொண்டு வந்து விட்டுறாரு. மனசு குதிக்குது, கீபோர்டு வயிற்றில் வச்சு விளையாடுறாரு. சில்மிசங்கள்லாம் வந்து அப்பப்போ நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் இது வந்து 2003க்கு வந்து எப்படின்னா நமக்கு வந்து அட்வான்ஸ்டாக தெரிஞ்சுது இதெல்லாம். பட் இது 2014க்கு வந்து இன்றைக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்து இப்படிங்கிறக்குள்ள வீடியோ பரவுற இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக வந்து மக்கள் எடுத்துப்பதை நாம் சொசைட்டி அப்படிங்கிறவங்க வந்து எவ்வளோ அட்வான்ஸ் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து அந்த விஷயங்களை வந்து காட்டுச்சு இன்றைக்கி வந்து ஓப்பனாக தியேட்டரில். அதே மாதிரி வந்து இந்த படத்தில் சௌந்தரராஜன் அவருடைய கேமரா ஒர்க் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக பாராட்டியே ஆகணும். அதற்கும் வந்து நிச்சயமாக எஸ் ஏ சூர்யாவுடைய மிகப்பெரிய பங்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து மைனஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஏ சூர்யா வந்து ஒரு கிட்டத்தட்ட அந்த ஒரு 10 வருடம் ஆச்சா அப்ராக்சிமேட்டாக. ஸோ வயசு வந்து கொஞ்சம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அதே மாதிரி நிறையா சீன்ஸ் வந்து ஒரு ரிப்பிட்டேட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் அன்னாயிங்காக வந்து இடையில வந்து இருந்தது. படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ் அப்படிங்கிறது வந்து படத்தினுடைய அந்த டியூரேஷன் தான். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 10 நிமிஷம் அப்படின்னு போகிறப்ப வந்து காலையில் போனால் சாயங்காலம் தான் வந்து படத்தை விட்டு வெளில வர முடியுது. அது வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு வந்து 2 hours 40 minutes 2 hours 30 minutes இன்றைக்கி வந்து பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. அப்படிங்கிறப்போ 3 மணி நேரம் 3.25 மணி நேரம் கொண்டு போய் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு தெரில. நிச்சயமாக எடிட்டர் வந்து அது கொஞ்சம் ஒர்க் பண்ணி அதெல்லாம் வந்து சீரியஸாக ரியாஸா யாருன்னு தெரியல, அவர் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் 15 கண்டிப்பாக இந்த படத்தை வந்து குறைப்பாங்க, அது எந்த சந்தேகமே இல்லை. வரும் நாட்களில் குறைப்பாங்க. அதை வந்து படம் வர்றதுக்கு முன்னாடியே குறைச்சா என்ன அப்படிங்கிறதான் வந்து எனக்கு ஒரு புரியாத ஒரு புதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன். நிறைய காட்சியில் வந்து ரொம்ப அழகாக அந்த காட்சி ஓட்டத்திற்கு படத்தினுடைய இதுக்கு வந்து எதுக்குமே பாதிப்பு இல்லாமல் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ தயவுசெய்து வந்து சீக்கிரம் ட்ரிம் பண்ணுங்கள். மக்கள் வந்து இந்த வீக்கெண்ட் மக்கள் வந்து உள்ளே வர்றதுக்குள்ளே வந்து அதை ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து படத்திற்கு வந்து ஒரு நல்லபடியாக நல்ல விஷயமாக வந்து அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக மொத்தத்தில்ங்க இந்த படம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸுங்க. சீரியஸாக எல்லோரும் வந்து ஒரு அட்லீஸ்ட் 10 தடவையாவது சிரித்தாங்க. ஒரு குறைந்தது வந்து ஒரு 2-3 தடவைக்கு மேலேயாவது வந்து ஃபீல் பண்ணாங்க. எஸ் ஏ சூர்யாவுடைய நடிப்பு வந்து ரொம்ப அத்தன்டிக்காக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் அழுகிறதாகட்டும் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரண்ட் ரோலில் இருக்கிற மக்களின் கலாய்ப்பை தாண்டி மக்களை வந்து ரசிக்க வைக்கக்கூடியது அளவுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து இன்டென்ஸாக வந்து இருந்தது. ஸோ வாழ்த்துக்கள் எஸ் ஏ சூர்யா அவர்களே, இஸ் பேக் வித் அ பேங்க் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக என்ன இன்னும் கொஞ்சம் வந்து டியூரேஷன் மட்டும் கம்மியாக இருந்தால் வந்து இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. கஞ்சா கருப்பு நல்ல காமெடி, அவருக்கு நிச்சயமாக வந்து இது ஒரு நல்ல தொடக்கம் இந்த வருடத்திற்கு. இதை அப்படியே வந்து கேபிட்டலைஸ் பண்ணிட்டு வந்து இன்னும் வரும் நல்ல ப்ராஜெக்டுகளை வந்து அவர் கைவசப்படுத்தி கொண்டால் இந்த வருடம் வந்து அவருக்கு இனிய வருடமாக அமைவதற்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக மொத்தத்தில்ங்க இசை ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு போங்க, ஜாலியாக கில்மா இருக்கும், ஒரு 1/4 மணி நேரம் கில்மா இருக்கும், ஒரு பெரிய டபுள் மீனிங்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு நல்ல சத்யராஜனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஹோல்சம் என்டர்டெய்னர். நீங்கள் கொடுத்த ஒரு 120 ரூபாய்க்கு வந்து ரொம்ப மொக்க போட்டுலாம் வெளில வர மாட்டீங்க அப்படிங்கிறது வந்து என்னால் வந்து ஈஸியாக சொல்லிக்க முடியும். இந்த படத்திற்கு என்னுடைய ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து 3.5 3.25 தான், 2.5 தான் தந்திருப்பேன். அந்த 2.5 எதுக்குன்னா எஸ் ஏ சூர்யா அப்படிங்கிற மனிதனுடைய கடின உழைப்புக்கு, அவர் போட்டிருக்கிற எஃபர்ட்டுக்கு, அந்த ஒரு மியூசிக் மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை வந்து தன் கையில் எடுத்து ப்ரூவ் பண்ணிய ஒரு விதம், அவருடைய தன்னம்பிக்கை, இதுக்கு எல்லாம் சேர்த்து இந்த படத்திற்கு வந்து நான் 3.5 தர்றேன். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய வரையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.